வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த வெள்ளை எள்ளில் இரும்பு சத்து நிறையா இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி உருண்டையை நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது பிபியை கண்ட்ரோல் பண்ணும், டைஜஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை எள்ளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதனால் நம்ம எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் பொரியல்லையோ சட்னிலையோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு அரை கப் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம். அதை நம்ம போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் இது தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படப்படன் பொரிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு வறுபட்டுருச்சுங்கிற உண்டான ஸ்டேஜ். லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள், இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லை தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3/4 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த 3/4 கப் வெல்லத்துக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. போட்டுட்டு நம்ம இதையும் நல்லா வெல்லம் கரையிற அளவு விட்டுறோம். ரொம்ப பாகுபதெல்லாம் வர வேண்டாம். கரையிற அளவு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சோடனே நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் இருக்க கல் மண் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது வெள்ளை தண்ணியும் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம அரை கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் எள்ளு, இது தாங்க கணக்கு. ஸோ நம்ம அரை கப் பொட்டுக்கடலையை இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கிறோம். தூள் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். இது ஓரளவு பவுடராக இருக்கணுங்க, ரொம்ப தூளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சலிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொட்டுக்கடலையும் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க எள்ளை போட்டுக்கிறோம். மிக்சியில் போட்டுட்டு அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். எள்ளை நம்ம எப்பயுமே எப்படி அரைக்கணும்னா பல்ஸில் வச்சு அரைக்கும்போது நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். நம்ம அப்படியே திருவிட்டோம்னா அது அதில் ஆயில் இருக்கிறனால நம்மளுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பல்ஸில் வச்சு நான் 3 தடவை தான் திருவினேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ இதையும் ஒரு அதே பவுலுக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு அடியில் இருக்கிறத நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஆயிலில் ஒட்டிக்கும், எள்ளில் ஆயில் இருக்கிறனால. இப்போ அதையும் எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம வெள்ளைப்பாகை இதில் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அரை கப் தான் தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால இந்த வெள்ளத்தில் இது கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இதை மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கடைசியாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த உருண்டை நல்லா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் கொலன்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இருக்கிறத அப்படியே நீங்கள் எல்லா பாகையும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா கையில் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. நெய்யோ போட்டுட்டோ இல்லை எண்ணெயை போட்டுட்டோ கையை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருண்டையும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக முழுன்னு வரும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கும்போது குழந்தைங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஈவன் ஸ்கூலுக்கு கூட நம்ம இது ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஜங்க் ஃபுட்டே கொடுத்து வரதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு கொடுத்தா குழந்தைங்களும் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.